Hi my channel viewers, welcome my cooking channel. നമുക്ക് വന്ന് നല്ലൊരു നാടൻ കുഴമ്പ് റെസിപ്പി ഷെയർ പண்றதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்குது. கூர்க்கக்கிழங்கு சொல்லும். நமக்கு வந்து மார்க்கெட்ல எல்லாம் வாங்க கிடைக்கும். அது ஒரு பர்టిక్యులர் டைம்ல சில சீசன் இருக்குதுக்கு இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த டைம்ல எல்லாம் கிடைக்கிற ஒரு கூர்க்கக்கிழங்கு சொல்லி ஒரு ஐட்டம் தான். இந்த இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. நம்ம வந்து நல்லா மண்ணெல்லாம் இருக்குதுனால அதெல்லாம் எடுத்து களைஞ்சு கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. இந்த தோலெல்லாம் உறிஞ்சு எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு வந்து மெழுக்கு பரட்டி சொல்லுவோம். அதாவது பொரியல், கிரேவி எல்லாமே பண்ணலாம் நமக்கு இது வச்சு. ஆல்ரெடி நான் மெழுக்கு பரட்டி சொல்லி கூர்க்கக்கிழங்கு வச்ச ஒரு ஐட்டம் பண்ணியிருக்குது என்னோட சேனலில். இப்போ வந்து நான் இந்த கூர்க்கக்கிழங்கு வச்ச ஒரு நல்லொரு குழம்பு ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ண போகுது. கூர்க்கக்கிழங்கு மிளகுஷியும் சொல்லும். அதுக்கு அந்த ஒரு குழம்பு தான் இன்னைக்கு என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக நான் ஷேர் பண்ணேன். நமக்கு வந்து ஒரு நல்ல நாடன் ரசம் இருக்கும் போது இது ஒரு சைடா குழம்போ பொரியலோ எல்லாமே எடுக்கிறதுக்கு இது ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தி. இதுக்கு நமக்கு வந்து கூர்க்கக்கிழங்கு சொல்லும்போது அதுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அதனால நான் இன்னைக்கு வந்து என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இந்த கூர்க்கக்கிழங்கு மிளகுஷியம் சொல்லலாம். இந்த ரெசிபி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. எல்லாருமே பாருங்க, பார்க்கலாம். கூர்க்கக்கிழங்கு மிளகுஷியம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த தோலெல்லாம் களைஞ்சு நல்லா க்ளீன் பண்ணணும். அது கட் பண்ணி இங்கே ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருக்குது. அந்த ஒரு க்ளீன் பண்ணனா அந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எல்லாமே களைஞ்சு கட் பண்ணி ஒரு தண்ணியில் நிறைய டைம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தண்ணியில் இங்கே போட்டு வச்சுருக்குது. துவரைப்பருப்பு ஊற வச்சுருக்குது, தேங்காய் துருவி வச்சுருக்குது, ஜீரகம் தாளிக்கிறதுக்கு கப்பல் மிளகு இதில் வச்சுருக்குது, கருவேப்பிலா, க்ரீன் சில்லி, பச்சை மிளகு, தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலா, பச்சை மிளகு இது எல்லாமே சேர்த்து மயமாக அரைச்சி எடுக்கணும். இனி வந்து சால்ட்டு, ஆஸ் யூஷுவல் சால்ட்டு, மஞ்சத்தூள் தாளிக்கும் போது கடுகு, உளுந்து பருப்பு, கோகனட் ஆயில் தான் இதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு தாளிக்கும் போது கோகனட் ஆயில் வெளிச்செண்ணெய் ஆட் பண்ணுறது தான் நல்லது. இனி வந்து இதெல்லாமே வச்சு நமக்கு வந்து கட் பண்ணணும். இந்த கூர்க்கக்கிழங்கு இது நமக்கு நான் காணிக்கிறதுக்காக தான் இங்கே எடுத்து வச்சுருக்குது. இந்த கூர்க்கக்கிழங்கு நம்ம வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. இனி நமக்கு இது வந்து துவரைப்பருப்பில் ஆட் பண்ணி வேக வைக்கணும். நம்ம ஊற வச்ச துவரைப்பருப்பு, கூர்க்கக்கிழங்கு அதில் போட்டு நமக்கு வந்து வேக வைக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போதே நமக்கு வந்து இந்த கிழங்கும் போடலாம். இனி தேவையான சால்ட்டு, அண்டு மஞ்சத்தூள் ഒരു 3-4 വിസിൽ വരുന്ന മാതിരി നമുക്ക് വേഗ വയ്ക്കണം. ഇൻ ബിറ്റ്വീൻ ടൈമിൽ വന്ന് നമുക്ക് வந்து അരയ്ക്ക് വേണ്ടിയത് അരച്ചെടുത്തിട്ട് വരலாம். തേങ്ങ, ജീരകം, கொஞ்சம் கருவேப்பிலை அண்டு பச்சை மிளகு. നമുക്ക് നല്ല മയമാ അരച്ചെടുത്തിട്ട് വരலாம். நம்மோட கூர்க்கக்கிழங்கு துவரைப்பருப்பும் கூட இங்கே வேக வச்சுருக்குது. நமக்கு வந்து ஒரு 4 விசில் வர்ற மாதிரி தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து நமக்கு இது வந்து மயமாக அரைச்சி எடுத்து வந்தால் தேங்காய், ஜீரகம், க்ரீன் சில்லி, பச்சை மிளகு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து அரைச்ச கண்டென்ட் இதில் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும், நல்லா மயமாக அரைக்கணும். அந்த கண்டென்ட் நமக்கு இதில் ஆட் பண்ணலாம்.
நம்மளுடைய கூர்க்கக்கிழங்கு முளகு விஷயம் இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. அந்த பச்சை வாசம் எல்லாம் போகணும். நம்முடைய தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணி இருக்குது இல்லையா, அதோட பச்சை வாசம் எல்லாம் போன வரைக்கும் கொடுக்கணும். எனக்கு இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்டான ஒரு குழம்பு. எனக்கு வந்து இது ரசத்தோடையெல்லாம் செய்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து நமக்கு கருவேப்பிலை அண்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. அது கோகனட் ஆயிலாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். ஏதாவது வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கோகனட் ஆயிலாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக தான் வரும். கடுகு, ഉഴുന്നുപരിപ്പ് ആൻഡ് ഒരു വറമുളക്. நம்மளுடைய கூர்க்கக்கிழங்கு முளகு விஷயம் இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. നമുക്ക് வந்து ചപ്പാത്തിയുടെ കൂടെ സൈഡ് ഡിഷോ എല്ലാ ടിഫിൻ ഐറ്റംസൊക്കെല്ലാം ഇത് வந்து സൈഡ് ഒരു നല്ല ടേസ്റ്റാണ് ഒരു കുഴമ്പ് தான் കൂർക്കക്കിഴങ്ങ്. நம்முடைய கூர்க்கக்கிழங்கு வச்சு பண்ணனா குழம்பு மிளகு விஷயம் இங்கே ரெடியாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான். நமக்கு வந்து இது அந்த ஒரு க்ளீன் பண்ணனா ப்ரொசஸிங் மட்டும்தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் வந்து ஃபைனலாக எல்லாமே எடுத்து சாப்பிடும்போது அது ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம். இனி வேறு ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர வரைக்கும் நன்றி.